எம்பிக்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று தற்போது வெளியாகிறது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற அந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான கலந்தாலோசனை தொடர்பாக தற்போது இந்த செய்திக்குறிப்பு என்பது வெளியாகிறது. இதில் யார் யார் கலந்து கொண்டார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரம் என்பது வெளியாகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலவை உறுப்பினர்கள் 57 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் 11 பேர், விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1 ஆகிய கட்சிகளை சேர்ந்த 19 மக்களவை மற்றும் மாநிலவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் என்று இதில் மிக முக்கியமாக அரசியல் ரீதியாகவும் அடுத்த திருத்தமாக யார் யார் பங்கேற்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் அனைவருமே அழைத்தோம் என்பதையும் அரசியல் ரீதியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி குறிப்பில். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 543 இருக்கும் போதே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாராளுமன்றத்தில் பேச கிடைக்கும் நேரம் குறைவாக உள்ளது என்று இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அனைத்து விவகாரங்களையும் ஆலோசித்திருக்கிறோம். அதே போல தற்போது இருக்கக்கூடிய சூழலை நீடிக்க வேண்டும் என்றும் இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதனைத் தொடர்ந்து இறுதியாக தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டமன்றத்தில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றினை நிறைவேற்றிட இந்த ஆலோசனை கூட்டத்தில் திட்டமிடப்பட்டிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டத்தின் இறுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையினை கைவிடவும் தற்போதுள்ள நிலையை தொடரவும் தமிழ்நாட்டின் உரிமையினை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக 2 விடயங்களை பார்க்கலாம். சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றுவது ஒருபுறம், மறுபுறத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும் பொழுது மிக முக்கியமாக இது தொகுதி மறுவரையறை கைவிட வேண்டும், தற்போது உள்ள நிலையை தொடர வேண்டும் என்று கூறியிருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையினை நிலைநிறுத்துவதற்கும் அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தை என்பது திமுக, அதிமுக, இந்த மக்கள் நீதி மையம், தேமுதிக, பாமக உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இதில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அனைத்து கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டி காண்பித்து இந்த செய்தி குறிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த செய்தி குறிப்பு என்பது தற்பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.